மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இதயங்கனிந்த வணக்கங்கள். அன்பிற்குரியவர்களே, பல சித்தாந்தங்கள் உலகை மாற்றியவையாக இருக்கின்றன. மிகப்பெரிய சித்தாந்தங்கள் கூட ஒரு சிறிய சிந்தனை புள்ளியிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. அத்தகைய சிந்தனை புள்ளிகளின் சொந்தக்காரர்கள் தங்களுடைய சிந்தனைகளை புத்தகங்களின் வடிவிலே இந்த சமூகத்திற்கு விட்டு செல்லுகிறார்கள். அத்தகைய சிந்தனை சிற்பிகளை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியாகத்தான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு அறிமுகமானவர் திருமிகு குமரித்தோழன் அவர்கள். குமரித்தோழன் என்கிற புனைப்பெயரிலே தன்னுடைய படைப்புகளை வழங்கி வரக்கூடிய தக்கலை மறைமாவட்டம் வயலான்கரை புனித அந்தோணியார் ஆலய பங்கை சார்ந்த திருமிகு ஜான் அவர்கள். தக்கலை மறைமாவட்டத்திலே அருட்பணி பேரவை செயலராக திரு அவையில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ், சமூக அறிவியல் மற்றும் கல்வியியலில் முதுகலை பட்டமும் இளம் முனைவர் பட்டமும் பெற்றவராக அரசு பள்ளியில் 33 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிபவராகவும் இருக்கிறார். கவிஞராக, எழுத்தாளராக, மேடை பேச்சாளராக, கருத்தாளராக பலவிதங்களில் அறியப்படக்கூடியவராக இருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் உரையாற்றிய அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். 32 மேடை நாடகங்களை எழுதி இயக்கி நடித்துள்ள அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். மத்திய அரசின் கல்வியில் கலைப்பயிற்சி என்கிற பயிற்சி பெற்று 2007ஆம் ஆண்டு முதல் பொம்மலாட்ட ஆசிரியராகவும் பயிற்றுனராகவும் இருந்து வருகிறார். 15 புத்தகங்களுக்கு சொந்தக்காரராகவும் 10 நூல்களை மொழிபெயர்த்த அனுபவமிக்கவராகவும் இருக்கிறார். தமிழக அரசின் கலைச்சுடர் விருது எனும் விருதை பெற்றதோடு 23 விருதுகள், கலை இலக்கிய படைப்புகளுக்காக 23 விருதுகளை பெற்ற படைப்பாளியாக, படைப்பின் சிகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. பார்வைக்கு எளிமையாகவும் சமூக கருத்துள்ள ஆழமிக்க படைப்புகளை உருவாக்கியவராகவும் இருக்கக்கூடிய திருமிகு குமரித்தோழன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் திருமிகு குமரித்தோழன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஏழைகளின் தாய். ஏழைகளின் தாய் என்கிற இந்த புத்தகம் இறையடியார் அன்னை பெட்ரா அவர்களை பற்றிய அவர்களது வாழ்க்கை வரலாற்று சுருக்கமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை மைசூர் சவுடஹல்லி பகுதியைச் சேர்ந்த நிர்மலா மாகாணம் டிஎஸ்எஸ் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். டிஎஸ்எஸ் என்பது தின சேவன சபா என்பதாக பொருள்படுகிறது. இந்த சபையை உருவாக்கியவர் இறையடியார் அன்னை பெட்ராவாக இருக்கிறார். இந்த புத்தகம் 148 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இதன் விலை ரூபாய் 100 இருக்கிறது. இது வாழ்க்கை வரலாற்று புத்தகம். இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் உங்களை கவிதை நூல்களுக்காக சந்தித்திருக்கிறோம். உங்களை ஒரு கவிஞராக தெரியும். திடீரென்று ஒரு வாழ்க்கை வரலாறு எழுத வேண்டும் என்கிற எண்ணம் அல்லது அதுக்கான வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைத்தது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தின சேவன சபை என்பது ஒரு துறவற சபை. இந்த சபையினர் அதிகமாக
நோயாளிகளுக்கான பணிகளை முன்னெடுப்போடு செய்து வருகிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் காரோடு என்ற பகுதியில் டிஎன்என் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. புனித தேவ சகாயத்தினுடைய பெயரால் அந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அங்கே மனநோயாளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற 45க்கும் மேற்பட்ட நோயாளிகளை ஒரே இல்லத்திலேயே அவர்கள் பராமரித்து தங்களுக்கு தேவையான மருந்துகளை தாங்களே எடுத்து உண்ணும் அளவிற்கான மனிதர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான சேவை பணி. அன்னையை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று சகோதரி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அங்கே இயக்குனராக இருந்த இயக்குனர் தந்தை தோமஸ் கோயிப்புரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தையை அவரும் கேட்டுக்கொண்டார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அன்னையை பற்றி முன்னர் விவரங்களை எல்லாம் தெரிந்து ஒரு நூலாக படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. அப்படித்தான் ஒரு வாழ்க்கை வரலாறு எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. குறிப்பாக இன்று வாழ்க்கை வரலாற்று புத்தகம் என்று சொன்னாலே வறட்சிக்கான புத்தகம் என்ற ஒரு பார்வை ஏராளமான மக்கள், குறிப்பாக வாசகர் மத்தியில் இல்லாமல் இல்லை. நானும் ஒரு சில வேளைகளில் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு சில புத்தகங்களை அணுகி இருக்கிறேன் என்பது உண்மை. உண்மையை ஒப்புக்கொண்டு தானே ஆக வேண்டும். அதனால் ஒரு வாழ்க்கை வரலாறு என்றாலும் கூட ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு பாணியில் அல்லது ஒரு நாவல் சொல்லக்கூடிய ஒரு பாணியில் சற்று சுவாரஸ்யமாக, உயிரூட்டமாக, நேரடி வார்த்தை சொல்லாடல்களுக்கு உட்படுத்தி எழுதலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த புத்தகம் எழுதினேன். ஆனால் இந்த புத்தகத்தை படித்துக்கொண்டு அந்த சகோதரிகளே சொன்னார்கள், உண்மையிலேயே ஒரு வரலாற்று நூலை படிப்பதை விடவும் ஆர்வமாக இந்த வரலாற்றை படிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து வரலாறு எழுதக்கூடிய வேளைகளிலெல்லாம் நீங்கள் இந்த பாணியை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். தற்பொழுது கூட சில நூல்களை எழுதி கொண்டே இருக்கிறேன் இந்த பாணியில். அப்படித்தான் இந்த நூல் ஒரு உரைநடையில், ஏனென்றால் உரைநடை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எளிதில் புரியக்கூடிய ஒரு நடை, கவிதையை விடவும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அனைத்து வகை மக்களுக்கும் பயனுள்ளதாக நூல்களை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த உரைநடை பாணியிலும் இந்த நூலை படைத்திருக்கின்றேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. யார் இந்த ஏழைகளின் தாய்? இறையடியார் அன்னை யார் அப்படிங்கிறத, இறையடியார் அன்னை பெற்றா யார் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக அவைக்கு தெரியப்படுத்தலாமே. ஏழைகளின் தாய் என்று சொல்லக்கூடிய வேளையிலே நம்முடைய பார்வைக்கு தெரியும் எளியோருக்கான ஒரு அம்மா என்ற ஒரு கண்ணோட்டம். நிச்சயமாக எனக்கும் இந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது அல்லது அவர்களை பற்றி இந்த சிந்தனையை பார்க்கின்ற பொழுது எனக்கு கூட உருக்கமான சில நிகழ்வுகள் வந்ததுண்டு. காரணம், இவர்களுடைய பூர்வீகம் ஜெர்மனி, ஒரு செல்வச் செழிப்பான நாடு. ஒரு செல்வச் செழிப்பான நாட்டிலிருந்து நம் இந்திய நாட்டிற்கு வருகை புரிந்து இந்திய மக்களுக்கிடையே பணியுடை செய்து இந்திய மக்களின் அல்லது குறிப்பாக தான் பணியாற்றிய இடத்தினுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் எப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கின்ற நாட்டிலிருந்து சொகுசான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இளம் சகோதரியால் முடிந்தது. இது ஒரு ஆச்சரியக்குறி. பெட்ரா என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். ஜெர்மனி, இவருடைய காலகட்டம் என்று சொல்லக்கூடியது ஜெர்மனி நாட்டின் 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல். இந்த சூழலினுடைய வலிகள் இவரை எவ்வாறு பாதித்திருக்கிறது, இதை பற்றி இதில் பதிவு செய்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த 2ஆம் உலகப் போர் நடைபெறுகின்ற வேளையில் அவருடைய பார்வை முழுமையாக அந்த போரோடு நின்று விடவில்லை. அப்போதும் ஏழை நாடுகள் பற்றிய செய்திகள் ஜெர்மானிய தினசரிகளில் வருகின்ற பொழுது அவற்றை படித்து இந்த மக்களின் நிலைமைகளை உணர்ந்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதுதான் நோக்கமாக இருந்தது. எப்படி செய்வது? இதற்காகவும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தான் கல்லூரியில் படித்து வருகின்ற காலத்திலேயே இந்த மக்களுக்காக சிறிய நிதிகளை திரட்டி இதற்காக பணி செய்கின்ற பல்வேறு தொண்டு அமைப்புகள்,
குறிப்பாக காரித்தாஸ் போன்ற தொண்டு அமைப்புகளோடு இணைந்து அவற்றை வழங்கி அந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது இவருடைய கல்லூரி வாழ்க்கை. இவர் மட்டுமல்ல, இவரோடு சக மாணவர்களாக இருந்தவர்களிடையும் இந்த விழிப்புணர்வை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின் இவருக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. ஒரு துறவியாக வேண்டும் என்று, ஒரு ஆன்மீகமும் சமூக ஈடுபாடும் கலந்த ஒரு இறைப்பணி ஆற்ற வேண்டும், ஒரு சமூக பணியாக அது இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருகிறது. அந்த எண்ணத்தின் விளைவாக இவர் ஒரு துறவியாக செல்கிறார். நமக்கு தெரிந்த ஒன்றுதான், மேலை நாடுகளில் பல புனிதர்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக புனிதரான பல துறவிகள் அவர்கள் துறவற சபைக்கு செல்கின்ற பொழுது குடும்பங்களிலிருந்து முழுமையான ஆதரவுகள் கிடைப்பதில்லை. அதே போன்றுதான் இவரும் துறவற சபைக்கு செல்கின்ற பொழுது எதிர்ப்புகள் நிறைய இருந்தன தன்னுடைய குடும்பத்தில் கூட. ஆனால் அவற்றை தன்னுடைய இறை வேண்டல் மூலமும் தன்னுடைய ஆன்மீக மலர்ச்சி மூலமாகவும் அவர்களுடைய மனங்களிலெல்லாம் ஒரு சிறந்த மனநிலையை ஏற்படுத்தி தன்னை இறை அழைத்தலுக்கு உட்படுத்தி கொண்டு ஒரு ஊர்சுலன் சபையில் துறவி மாணவியாக சேர்கிறார். அந்த காலத்திலும் அவருக்கு 2 பார்வை இருக்கிறது. ஒரு ரயில் 2 தண்டவாளத்தில் செல்வதைப் போல ஆன்மீகம் ஒரு தண்டவாளமாக இருக்கிறது, சமூக பார்வை இன்னொன்றாக இருக்கு. 2ம் ஒரு சேர பயணிக்கின்ற ஒரு பார்வை. அப்படியே அதில் துறவியாகின்றார். துறவியாகின்ற பொழுதே ஒரு பள்ளியிலே ஆசிரியராக செல்கின்றார். அங்கிருக்கின்ற பொழுதே கூடுதலாக இந்த ஏழைகளுக்கு உதவுவதற்கு என்னென்ன படிக்கலாம் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதிகமாக கூடுதலாக படித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய படிப்புகள் எப்பொழுதுமே பயனுள்ளதாக இருக்கும் என்ற பார்வை இருக்கிறது. அதிகம் படித்தோம் என்ற ஒரு பார்வை அவருக்கு இல்லை, எதிர்காலத்திற்கு பயன்படும் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையோடு படிக்கிறார். ஊர்சுலன் சபையில் செவிலி பயிற்சி கூட எடுக்கிறார். மருத்துவமனையில் பணியாற்றுகின்றார், ஆசிரியராக இருக்கிறார், கல்லூரி ஆசிரியராக. இதெல்லாம் குறைந்த காலகட்டங்கள், சிறு வயதிலேயே இதெல்லாம் நிகழ்கிறது. அதை முடித்து கொண்டு திடீரென்று அவருக்கு ஏழை நாடுகள் மீது ஒரு பற்று வருகிறது. தொடக்கத்திலே சொன்னோம், அதே போன்றுதான் அந்த மலர்ச்சி ஏற்படுகிறது. எப்படியாவது ஏழை பிள்ளைகள், ஏழை மக்கள் துன்புறக்கூடிய நாட்டில் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய முதல் விருப்ப தேர்வாக இருப்பது இந்திய நாடு. அப்போதே சொல்கிறார்கள், ஜெர்மனி என்பது வெப்பமண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்தியா என்பது வெப்பமண்டல பகுதிக்குள் இருக்கக்கூடிய பகுதி. எனவே வெப்பமண்டலத்திற்கு அப்பாற்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வெப்பமண்டல பகுதியில் செல்கின்ற பொழுது பல்வேறு புவியியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். எனவே செல்ல வேண்டாம் என்று அவர்கள் தடுக்கிறார்கள். அந்த வேளையில் எப்படியாவது இந்த ஏழைகளுக்கு அல்லது துன்பப்படுவோருக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் அனுமதி கேட்கிறார். அனுமதி மறுக்கப்படுகிறது. திருத்தந்தையிடம் சிறப்பு அனுமதியை பெற்றுக்கொண்டு ஊர்சுலன் சபை சார்பாக கேரளாவில், குறிப்பாக இந்தியாவில் உள்ள கேரளாவில் இருக்கக்கூடிய காரித்தாஸ் சபை வழியாக இங்கே வருகின்றார். இங்கே வந்து காரித்தாஸில் வந்து சிறப்பாக பணியாற்றுகிறார். சாதாரண பணி அல்ல. ஒரு துறவி என்பது ஒரு பக்கம், காரித்தாஸ் பணி என்பது இன்னொரு பக்கம். இதோடு இணைந்து மறைக்கல்வி பணி. இந்த மூன்றையும் தாண்டி இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆங்கிலம் கற்பித்தல் பணி. இங்கே ஊர்சுலன் சபையை சார்ந்த துறவிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு வேளை கூட பாழ்படுத்தாமல் கடினமாக உழைக்கின்றார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், கேரளாவில் வந்து பல வருடங்கள் ஆன பிறகும் அவரால் மலையாளம் பேச முடியவில்லை. அவர் ஆங்கிலத்தில் உரையாடுகிறார், இங்கிருப்பவர்கள் மலையாளத்தில் பேசுகிறார்கள். ஆனால் அவர் நினைப்பதும் இங்கு செயல்படுத்தப்படுகிறது. இந்த மக்களினுடைய தேவைகளும் அங்கே அவருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த சக்தியாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் இறைவனுடைய ஒரு வெளிப்பாடு இருப்பதை நான் உணர்கிறேன். ஒரு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவருக்கு ஒரு முறை அவர் மூணாறு பகுதிக்கு செல்கிறார்.
செல்லக்கூடிய வழிகளெல்லாம் அவர் ஏழை மக்களை தன் கண்ணால் பார்க்கிறார். கிராமங்களை பார்க்கிறார், கூரை இல்லாத வீடுகளை பார்க்கிறார், ஓலைகளால் வேயப்பட்ட சிறு குட்டி குட்டி வீடுகளை பார்க்கிறார், வராண்டாவில் தூங்கக்கூடிய மக்களை பார்க்கிறார், சரியாக உடை இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறார். அவர் ஏழை என்பதனுடைய அடையாளம் ஏற்கனவே அவர் தெரிந்ததை விடவும் ஒரு வித்தியாசமான அடையாளத்தை நேரடியாக காணக்கூடிய சூழல் வருகிறது. அதனால் அவர் மனதுள் எழுகிறது, இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சமூக பணி நிச்சயமாக இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய நற்செய்தி பணியாக இருக்கும் என்று ஒரு முடிவெடுக்கிறார். எனவே நற்செய்தி பணியோடு இணைத்து சமூக பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்படி சுகோல் என்ற ஒரு தந்தையினுடைய வழிகாட்டுதலோடு அவர் இங்கே பணியை தொடர்கிறார். தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில வருடங்களிலேயே இன்னும் அதிகமாக இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இந்திய கலாச்சாரப்படி எப்படி செய்வது என்ற ஒரு சிந்தனையில் வந்து இங்கு மக்களுடைய வாழ்வோடு ஒன்றித்து செயல்படக்கூடிய சேவை பணியாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு புதிய துறவற சபையை தொடங்குகிறார். அந்த துறவற சபையினுடைய பெயர் தின சேவன சபை. தினந்தோறும் உணவுக்காக அல்லல் படக்கூடிய ஏழைகளுக்கு, தினந்தோறும் மருந்துக்காக அல்லல் படுகின்ற நோயாளிகளுக்கு உதவுவதுதான் இதனுடைய அடிப்படையாக கொண்டு இந்த சபையை நிறுவுகிறார். ஏராளமான மறுமலர்ச்சி பணிகளை செய்கிறார். தொழில் பயிற்சி கூடங்களை தொடங்குகிறார். ஆன்மீக இல்லங்களை தொடங்குகிறார். இறுதியாக தனக்கென்று ஒரு சபையை உருவாக்கி கொண்டு விரைந்து முன்னேறுகிறது. குறிப்பாக 5 வருடத்திற்குள் 20 இல்லங்களாக அது உயர்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு விபத்தின் காரணமாக ஒரு சில சகோதரிகளோடு அவர் பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு கொடூரமான சாலை விபத்தில் உள்ளாகி அந்த விபத்தில் இந்த உலகத்தை விட்டு நீத்து செல்கின்றார். ஆனால் இப்போது கூட அவர் இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சகோதரியினுடைய வாழ்க்கை வரலாறாக இந்த நூலில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நூலை படிக்கின்ற பொழுது எனக்குள்ளும் ஏன் நாம் இப்படியெல்லாம் செய்ய முடியாது, நாமும் ஒவ்வொரு களத்திலும் பணியாற்றி கொண்டு நிச்சயமாக செய்ய முடியும் என்ற ஒரு பெரிய சித்தாந்தத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நூல் வழியாக அவர் தந்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஜெர்மனியில் பிறந்து அங்கிருந்து வந்து இந்திய தேசத்திற்கு, குறிப்பாக ஏழை நாடுகளுக்கு பணி செய்ய வேண்டும் என்று இந்தியாவிற்கு வந்து துறவு பூண்டு மிக அருமையான ஒரு பணிகளை செய்து இறந்திருக்கிறார் இறையடியார் அன்னை பெட்ரா அவர்கள். அந்த ஒரு வாழ்க்கை சுருக்கத்தோடு 2 விஷயங்கள் நீங்கள் அங்கே சொன்னீங்க. அவர் 2 விஷயத்தை ரயில் தண்டவாளம் போல வைத்திருந்தார் என்று. ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று சமூக பணி. ஆன்மீக பணி, அவருடைய ஆன்மீக பணி அப்படிங்கிறது மேலை நாட்டை சார்ந்து இருந்தாலும் அவர் இங்கே வருகிற பொழுது இந்திய பண்பாட்டோடு இணைந்த ஒரு ஆன்மீக பணின்னு சொன்னீங்க. அதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த புத்தகத்தில் எப்படி சொல்லியிருக்கிறீங்க, அவருடைய ஆன்மீக பணியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அன்னை பெட்ராவை பொறுத்த மட்டில் ஆன்மீகம் என்பது வாழ்வோடு 2 கலந்த ஒன்றாக பார்க்கிறார். அன்றாட வாழ்வு ஆன்மீக வாழ்வாக அவர் கொள்கிறார். அவர் ஒரு பணி செய்கிறார் என்றால் அதில் ஆன்மீகத்தை தேடுகிறார். ஒரு வேலை செய்கிறார் என்றால் அதில் ஆன்மீகம் அவர் அடையாளத்தை காண்கிறார். அதே போன்று அனைவரும் ஆன்மீகமுடையவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அவர் உர்சுலன் சபையினுடைய சகோதரியாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த சூழலோடு பயணிக்கின்ற வேளையில் இந்திய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு ஆன்மீக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனுடைய அடையாளத்தின் காரணமாகத்தான் இந்திய மக்கள், குறிப்பாக அப்போது அவர் தங்கியிருந்த பட்டுவத்தில் இருந்த மக்கள், பட்டுவம் என்பது கேரளாவினுடைய ஒரு பகுதி, அந்த பட்டுவத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதற்காக தன்னுடைய சபையை தொடங்கக்கூடிய வேளையில் அவர் காலணி அணியாமல்
தன்னை மாற்றிக்கொண்டார். சகோதரிகளுக்கான உடையை பொறுத்த அளவில் இந்திய துறவிகளின் உடையாகிய காவி உடையை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். சகோதரிகளினுடைய இல்லங்களை பொறுத்த அளவில் அவருடைய ஆன்மீக பணியினுடைய விசேஷம், ஆன்மீகம் எப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபங்கள், அன்றாட ஆன்மீக செயல்பாடுகள். அது முடிந்தவுடன் பணிக்கு செல்ல வேண்டும். அந்த பணி கூட வாழ்வினுடைய ஆன்மீகம். நண்பகல் வேலை வரை அவர்கள் விளைநிலங்களில் பணியாற்ற வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அது இளந்துறவிகளாக இருந்தால் அதற்கான பயிற்சி, வார்த்தைப்பாடு தொடர்பான துறவிகளாக இருந்தால் அந்த உறுதிப்பாட்டிற்கான பயிற்சி. ஒவ்வொருவருக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, தியானங்கள் கொடுக்கின்றார். அந்த தியானத்திற்குள் அவருடைய கோட்பாடு வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு தியானம் அவர் எப்படி ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு தியானத்திற்கும் ஒரு கருத்து வேண்டும். இன்று ஒரு கருத்தில் நான் தியானம் செய்கிறேன் என்றால் நாளை இந்த கருத்தில் நான் தியானம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கேற்ற முறையில் புதிய புதிய கருத்தியலோடு தியானத்தை தொடங்க வேண்டும். ஒரு தியானம் என்பது சடங்காக இருக்கக்கூடாது. ஒரு கருத்தின் மீதான உறுதியான முடிவெடுத்து அந்த நாளில் அதை செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது. குறிப்பாக அவருடைய ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகத்தை உருவாக்குகிறார் அவர். அது ஒரு வழிபாட்டு முறை, அது ஒரு சமரசமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அவர் கேரளாவில் வருகின்ற பொழுது அங்கு 3 வழிபாட்டு முறைகள், குறிப்பாக கத்தோலிக்கத்தில் 3 வழிபாட்டு முறைகள். ஒன்று நமது லத்தீன் வழிபாட்டு முறை இருக்கிறது கேரளாவில், இன்னொன்று சீரோ மலபார் வழிபாட்டு முறை இருக்கிறது, அடுத்ததாக சீரோ மலங்கரை வழிபாட்டு முறை இருக்கிறது. இது 3 வழிபாட்டு முறைகளும் 3ஆக இருக்கிறது. இவர் மனதுள் நினைக்கிறார், நாம் ஏன் பொதுவான ஒரு முறையை தேர்ந்தெடுக்க கூடாது? அதற்காக அவர் வழிபாட்டு முறைகளுள் எந்த விமர்சனம் செய்யவில்லை, அதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தான் உருவாக்கிய அந்த சபையில் இந்த 3ஐயும் இணைத்த ஜெப முறையை கொண்டு வருகிறார், தியான முறையை கொண்டு வருகிறார், அவர்களோடு சொல்லக்கூடிய உரையாடல் முறைகளை தொகுத்து வருகிறார். எனவே அவருடைய சபைக்குள் 3ஐயும் இணைத்த ஒரு முற்றுமையான நிலையை உருவாக்கி இருக்கிறார். இன்று கூட அவர்களால் அனைத்து இடங்களிலும் இதை தொடர முடிகிறது. இதனால் அவர்கள் இதை சார்ந்தவர்கள் அல்லது அந்த வழிபாட்டு முறையை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையும், அதே போன்றுதான் இந்த 3 வழிபாட்டு முறையிலும் இருந்து ஜெபங்களை தேர்ந்தெடுத்து ஜெப புத்தகத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆன்மீக ஒரு தெளிவு அவருக்கு இருந்தது. அதை அந்த சபையில் அவரை நிலைநிறுத்தி இறுதி வரை எடுத்து சென்றார். அவருடைய சகோதரிகளும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. ஏழைகளின் தாய் இறையடியார் அன்னை பெட்ரா அவர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மிகச்சிறந்த ஆன்மீக பணி மட்டுமல்ல, ஆழமான சமூக மருத்துவ பணிகளை செய்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். அருமையான ஒரு சபையையும், தின சேவன சபா என்கிற சபையையும் உருவாக்கி உலகெங்கிலும் அந்த சபையை பரவுவதற்கும் அருமையான ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்பதை ரொம்ப அழகா இந்த புத்தகம், நீங்களே சொன்னீங்க, இது முழு வரலாறு இல்லை, வரலாற்று சுருக்கமாக இருக்கிறது. இதனுடைய முழு வரலாறும் மீண்டுமாக உருவாக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது கூட நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. ஆக இந்த அருமையான ஒரு வரலாற்று சுருக்கமாக இருந்தாலும் வாசிப்பதற்கு ஆர்வத்தோடு வாசிக்க தூண்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு எழுத்து நடையில் கொடுத்திருக்கிறீங்க. இந்த அருமையான புத்தகத்தை கொடுத்த உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பல புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.